வெல்கம் பேக் டு ட்வின் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். வேகாவில் வாங்கியிருக்கேன் இந்த ஹெல்மெட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காரணம், இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த ஹெல்மெட் எதுக்கு யூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் இன்டெப்த்தாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த ஹெல்மெட்டை நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் தமிழ்லேயே பார்த்து வந்துருப்பீங்க இது என்ன ஹெல்மெட்டு ஏது என்னென்னு. அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். சரி, நைஃப் இல்லை, ஸோ சிஸ்டர் அன்பாக்ஸ் பண்ணேன். பாக்ஸ் இது ஒன்றும் இல்லை, இதோ ஹெல்மெட் இதை கட்டி ஒன்றும் இல்லை. இந்த ஹெல்மெட் நான் வாங்கினதுக்கான காரணமே முக்கியமாக ப்ரைஸ் அண்ட் அதுக்கான ப்ரைஸுக்கு கொடுத்து கிராஃபிக்ஸ் அண்டு சேஃப்டி தான். அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஹெல்மெட் வருவோம். ஒரு கேரி பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க ஹெல்மெட்டு. ஓகே, 2000 ரூபீஸ்க்கு அவ்வளோதான் வரும். இதோ இதான் ஹெல்மெட் தெரியுதா? இது வேகாவோட பென்னி போல்ட் அப்படிங்கிற மாடல் ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2000குள்ளே வருது. அதாவது ஒரு 1800 1900 அந்த ரேஞ்சு ஹெல்மெட் வருது. ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்குது. நான் வாங்கினது வந்து 1900 ரேஞ்சுக்கு வாங்கினேன். எனக்கு பக்கத்தில் இருந்த ஷாப் இல்லை, ஸோ இன்ஸ்டா ஐடியில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இப்போ இதோட கவர் பிச்சுரும். ஓகே, செம்மையாக இருக்குல்ல ஹெல்மெட்டு, செம்ம அட்ராக்டிவாக. இதோட பேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் தான். நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். மேலே 2 ஏர் வெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் எங்கே ஒரு ஏர் வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான், நல்லா தான் இருக்குது இதுவுமே. ஓகே, இப்போ நான் அந்த பேடிங்ஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேங்க. ரிமூவல் பேடிங்ஸ் தான். நீங்கள் ஃபுல்லாமே சைடு 2 பக்கம் சைடில் உள்ள பேடிங்ஸும் சரி, டாப் பேடிங்ஸ் எல்லாமே நீங்கள் கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மறுபடியும் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நான் எல்லா பேடிங்ஸை ரிமூவ் பண்ணி தான் கட்டலான் இருந்தேன். பட் பேடிங்ஸ் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஸ்லைட்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு பேடிங்ஸை மட்டும் கலட்டி காட்டுறேன். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹெல்மெட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிட்டி யூசேஜுக்கு தான் நான் அந்த ஹெல்மெட் வேணும் எனக்கு ஆர்டர். எனக்கு இந்த ஹெல்மெட் சிட்டி யூசேஜுக்கு தான் வேணும், மற்றபடி நான் பெருசாக அங்கேயும் போக மாட்டேன். லாங் ட்ரைவ்லாம் எனக்கு வேறு ஹெல்மெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக சிட்டி யூசேஜுக்கு ஒரு ஹெல்மெட் நீங்கள் இந்த ஹெல்மெட் தாராளமாக வாங்கலாம். பட் நான் லாங் ட்ரைவ் போவேன், எனக்கு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு நல்ல ஹெல்மெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹெல்மெட் வேணாம். ஏன்னா சேஃப்டிக்கு இது அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இல்லை. இருந்தாலுமே இந்த சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இதில் ISI அண்ட் டாட்டோட சேஃப்டியோட சீல் இருக்குது. சேஃப்டியாக தான் இருக்குது இந்த ஹெல்மெட். பார்த்து நீங்கள் ஹை ஸ்பீடில் போய் நீங்கள் above 100 போய் நீங்கள் கிராஷ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்மெட் அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு 100% சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் below 100 ஒரு 90 போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்மெட் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஸ்கல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கல்லு தான். பட் எனக்கு இதுதான் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் வேணும், பார்க்க நல்லா லுக் இருக்கணும், நல்ல ஸ்பாய்லர் வச்சு வேணும், நல்ல லுக்கோட ஒரு ஹெல்மெட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2000குள்ளே இது தாங்க பெஸ்ட் ஹெல்மெட்டு. இதை விட்டால் உங்களுக்கு 2000 நல்ல கிராஃபிக்ஸில் ஸ்பாய்லர் வச்சு இதெல்லாம் வரவே செய்யாது. அப்படியே வந்தாலும் அது எனக்கு தெரியல. வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி பேடிங்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இதில் உள்ள இந்த ஸ்ட்ராப்பில் உள்ள பிளக் பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படி பிளக் பண்ணி அண்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நார்மலாக பிளக் பண்ணி ரிமூவ் பண்ணி இது வந்து அவ்வளோ சேஃப்டின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இது நல்லாவே பிளக் பண்ணால் நல்லாவே லாக் ஆகிக்குது, வரல. பட் எம் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த ஹெல்மெட் நல்லாவே இருக்குது. ஃபேஸ் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா அமுக்கிற மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. அது போக இந்த ஹெல்மெட்டை நீங்கள் விளாகிங், நான் ஃபஸ்ட்டு ஒரு மோட்டோ விளாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு அதில் இவ்வளோதான்ப்பா பட்ஜெட், இதுக்கு மேலே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு ஹெல்மெட் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஹெல்மெட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏர் பிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு டிசைன் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? அப்படியே லைட்டாக பெண்ட் ஆகி அந்த ஸ்பாய்லரோட டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஏர் அந்தளவுக்கு டிஃப்யூஸ் பண்ணி கரெக்டாக ஏரோடைனமிக் சிஸ்டம் அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லாவே இருக்குது இந்த ஹெல்மெட். ஓகே, இந்த மிரர் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே லைட்டாக ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, தெரியுதா? லாங்கில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கிளிப் மாதிரி இருக்குது. இந்த கிளிப்பை நீங்கள் அமுக்கி இந்த வைசரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த வைசரை எனக்கு ரிமூவ் பண்ணால் மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணல. நான் ரிமூவ் பண்ணி பார்த்தேன், பட் மாட்ட ஸ்டில் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணலை.
அவ்வளோதாங்க இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ. பட் ஆனால் இந்த சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பாய்லர் இருக்கு இல்லையா பின்னால், இந்த ஸ்பாய்லரு நீங்கள் வந்து கலட்டிட்டு உங்கள் ஸ்பாய்லர் உடஞ்சிருச்சு ஏதாவது மாற்றிக்கலாம். ஸோ இதையும் கழட்டலாம், இது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி மாற்றலாம். பட் இது எப்படின்னு தெரியல, இது ரிமூவ் பண்ண முடியாது. பட் நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு ஸ்பாய்லர் போடணும், வேறு இது போடணும் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம். எனக்கு நான் பிடிச்சது வாங்கினது காரணமே இந்த கிராஃபிக்ஸ் தாங்க. இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருப்பாருங்க. எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். இதுலேயே உங்களுக்கு இன்னும் ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. இந்த கலர் ஒன்று, க்ரீன் அண்ட் எல்லோ ஒன்று, ப்ளூ அண்ட் பிளாக் சம்திங் லைக் வருது. இதுலேயே இந்த க்ரீனுக்கு கலர் ரெட் ஒரு கலர் வருது, ஆரஞ்சு கலர் ஒன்று வருது. கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இதுக்காக தவிர்த்து வருது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹெல்மெட்டில் இன்னும் முக்கியமான விஷயம், இந்த ஹெல்மெட்டோட வெயிட் 1300 கிராம்ஸ் வருது. அபவ் 1 kg தான். பட் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், அவ்வளோ பெரிய வெயிட் இல்லை. நீங்கள் இதில் ஃப்ரண்ட்டில் மொபைலோ கேமராவோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கேமரா ஸ்கோப்போ அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக தெரியும். பட் மொபைலோட வெயிட் மிஞ்சி போனால் 200 கிராம்ஸ் அந்த ரேஞ்சாக வரும். பெருசாக இல்லை, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1500 கிராம்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஹெல்மெட் தலையில் பட வரும். வெயிட் 1500 கிராம்ஸ்க்குள்ளே ஓவர் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் தாராளமாக. அப்புறம் அந்த வைசர் இருக்கு இல்லையா, இது வந்து மிரர் வைசர். இந்த வைசர் எப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணுறது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், வீடியோவில் தெரியாது. பட் எனக்கு நல்லாவே தெரியுது. ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணுது. நான் இதை போட்டு யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கண் அதை ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் அறியாமல் என்னோட கண்ணோட ஃபோக்கஸ் பண்ணுது. அது சின்னதாக லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் எதாவது இருந்தால் மேக்ஸிமம் இதில் ஸ்க்ராட்ச் படாமல் பார்த்துங்க. ரொம்ப ஈஸியாகவே ஸ்க்ராட்ச் ஆகுது வேறு. ஸ்க்ராட்ச் பண்ணாமே பார்த்துக்குங்க. அது எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியும் தெரில. பட் ரொம்ப முடிஞ்சால் வைசரே மாற்றிடுங்க. அப்புறம் இந்த பேடிங்ஸ் இருக்குல்ல, இது வந்து அவ்வளோ ஒன்றும் ஹெவியாக இல்லைங்க. மினிமம் போனால் ஒரு 6 மந்த்துக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக இது லூஸ் ஆகிடும். இந்த பேடிங்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 மந்த்து மேலே கண்டிப்பாக அந்த பேடிங்ஸ் யூஸ் ஆகிடும். இதுக்கு மேலே டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, நான் அது வந்து ஒரு மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதில் ஒரு மவுண்ட்டு வந்து ஒய் மாதிரி ஒரு ப்ளூ கலர் மவுண்ட் ஒன்று, ஒரு ஸ்ட்ராப் போட்டு மாட்டுற மாதிரி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் ட்ரைவும் பண்ணி பார்த்தேன், மோட்டோ விளாகியும் ஒன்று எடுத்தேன். அதுக்கு எனக்கு அந்த எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அந்த ஹெல்மெட்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தாராளமாக 2000 ருபீஸ்க்கு இது யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்தும் கூட. நீங்கள் தாராளமாக இந்த ஹெல்மெட் வாங்கலாம். ஐ ப்ரிஃபர் அண்டர் 2000 ருபீஸ். அவ்வளோதாங்க இந்த ஹெல்மெட். இதுக்கு மேலே இந்த ஹெல்மெட்டில் ஏதாவது உங்களுக்கு விவரம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ பேசுகிறதுலையோ நான் எடுக்கிற வீடியோவில் ஏதோ ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் திருத்திப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது கண்டிப்பாக அதை தப்பை பண்ண மாட்டேன். அவ்வளோதாங்க. மறக்காமல் ட்வின் டேட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் பைக்கில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி முக்கியம் கைஸ். கண்டிப்பாக ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. 2000 ருபீஸ்க்கு இவ்வளோ அழகான ஹெல்மெட்டே கிடைக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? தாராளமாக நீங்கள் ஹெல்மெட் வாங்கி போட்டுக்கலாம். ஹெல்மெட் போடாமல் ரைட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் சேஃப் இல்லை, உங்களை நம்பி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது சேஃப் இல்லை. ஸோ ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். பி சேஃப், ஸ்டே டியூன். பாய்.